உயிரோடு எழுந்தவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவ மார்க்கத்தில் உயிர்த்தெழுந்த மார்க்கமாக நாம் இதை சொல்லுகிறோம். ஏனென்றால் இயேசு மரணத்தை ஜெயித்ததினாலே இந்த உயிர்த்தெழுந்த மார்க்கத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். கிறிஸ்தவ மதம் அல்ல, இது மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு தம்முடைய மரணத்தை வைத்து அந்த மரணத்தினாலே ஜெயித்து உயிர்த்தெழுந்து அதனாலே பரலோகம் செல்லக்கூடிய மார்க்கத்தை தம்முடைய சரீரத்தின் வழியாக உயிர்த்தெழுதலை மூலமாக ரூபகாரப்படுத்தி கர்த்தர் அதை நிரூபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்க விசுவாசமும் விருதா. இயேசு உயிரோடு எழுந்ததுதான் நம் எல்லாருடைய விசுவாசத்திற்கும் ஒரு அஸ்திபாரமாக, அடித்தளமாக, உறுதியாக காணப்படுகிறது. ஏனென்றால் மரணத்தை ஜெயித்து நாம் பாட்டு பாடினோம். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு உள்ளான, அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு இயேசு மரித்து மரணத்தை ஜெயித்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன? ஹல்லேலூயா. நல்ல கரத்தை வைத்து ஹல்லேலூயா. ஒரு பாட்டை நாம் பாடிட்டு, பழைய பாட்டை தான் பாடிட்டு மீண்டும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. இயேசு 3ஆம் நாள் ஜெயித்தெழுந்தாரே. இயேசு 3ஆம் நாள் ஜெயித்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. வேதாளம் பாதாளம் நடுநடுங்கிடவே வேந்தனே மைந்தனே உயிர்த்தெழுந்தாரே. வேதாளம் பாதாளம் நடுநடுங்கிடவே வேந்தனே மைந்தனே உயிர்த்தெழுந்தாரே. மரணத்தின் தூரெல்லாம் முடிந்திட்டதே, மட்டில்லா பேரானந்தம் அல்லேலூயா. மரணத்தின் தூரெல்லாம் முடிந்திட்டதே, மட்டில்லா பேரானந்தம் அல்லேலூயா. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. சஞ்சல் தவிப்புகள் எம்மை விட்டு நீங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி இதயத்தில் பொங்க. சஞ்சலங்கள் தவிப்புகள் எம்மை விட்டு நீங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி இதயத்தில் பொங்க. நித்திய நல் நம்பிக்கை நீதம் பெருக. நேசரேசு நல் மீட்பர் உயிர்த்தெழுந்தார். நித்திய நல் நம்பிக்கை நீதம் பெருக. நேசரேசு நல் மீட்பர் உயிர்த்தெழுந்தார். இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே. ராஜராஜன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே.
என் ஜீவன் சாவு என் ஆதாயம் கலங்கா உள்ளமே அந்த கரை சேர கிறிஸ்து என் ஜீவன் சாவு என் ஆதாயம் கலங்கா உள்ளமே அந்த கரை சேர கர்த்தருக்குள் மரித்தோர் முதல் எழும்ப எக்கால தோனி கேட்டு நாமும் புறப்போம் கர்த்தருக்குள் மரித்தோர் முதல் எழும்ப எக்கால தோனி கேட்டு நாமும் பரப்போம் இயேசு மூன்றாம் நாள் உயிர் எழுந்தாரே இயேசு மூன்றாம் நாள் உயிர் எழுந்தாரே ராஜராஜன் இயேசு கிறிஸ்து 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 உயிர் எழுந்தாரே. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார் சொல்லும் பொழுது அப்படியே அல்லேலூயான்னு இருக்கக்கூடாது, உற்சாகத்தோட சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவராய் இருக்கிறார். எங்கே நாம் கூடி இருக்கிறோமோ அங்கே வருகிறேன் என்று சொன்னவர் இங்கே இருக்கிறார். அவர் அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகம் உடனே அவர் போகல. வேதத்தில் வாசிக்கிற அவர் பாதாளத்திற்கு சென்று ஊழியம் செய்து பரலோகத்துக்கு சென்று ஊழியம் செய்து பூமியிலே ஊழியம் செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் அப்படியே உடனே ஓடிடல, அவர் இந்த பூமியிலே இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாருக்கும் தரிசனமானார். 500 இடத்துல அவர் தரிசனமானார். 40 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது 40 நாட்கள் அளவும் 500 முறை தரிசனமானார். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அகால பிறவி போன்ற எனக்கும் கடைசியாக அவர் தரிசனமானார் என்று சொல்லி. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். வசனம் சொல்லுகிறது அவர் வரங்களை உனக்கும் எனக்கும் பெற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது உயிர்த்தெழுதலை ரூபகாரப்படுத்தும்படியாக அவர் இதை நிரூபித்தார். மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். சிறு பெண்ணை மரித்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார். லாசருவை மரித்தவனை உயிரோடு எழுப்பினார் 4ஆம் நாளிலே. இந்த 3 காரியங்களையும் பார்க்கும்போது சிறு பிள்ளையாய் இருந்தாலும் கர்த்தருக்குள் மரித்தால் உயிர்த்தெழுதலை அவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. வாலிபனாய் நீ இருந்தாலும் கர்த்தருக்குள் மரித்தால் உயிரோடு நீ எழும்புவே. அல்லேலூயா. பெரிய வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்குள் மரித்தால் நீ உயிரோடு எழும்புவே என்பதை தான் 3 வயதினரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை யார் உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். இன்றைக்கு செத்தவன் எழுந்து ஒரு வார்த்தையை சொன்னா நாம் எல்லாரும் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்போம். ஒருத்தர் செத்துட்டவன் திடீர்னு கண்ணை முடிச்சு உயிரோடு எழுந்து எதாவது பேசிட்டு மறுபடியும் செத்துட்டான்னா வேதத்தில் அப்படி நடந்ததா இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அப்படி நடந்திருக்கிறது. அமெரிக்காவிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிறவர் அநேகரை மரித்தவர்களை அநேகரை அவர் உயிரோடு எழுப்பியிருக்காரு. ஆவியானவரை நடத்துவாராம். அவர் போய் எங்கேனாவது மரித்து போன இடத்துல போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி எழுப்புவாராம், எழுந்துருவாங்களாம். அப்படி எழுப்பப்படும் பொழுது அவருடைய மனைவி ஒரு முறை செத்துட்டாங்க. செத்துட்ட போது செத்த மனைவி உயிரோடு எழுப்பினாராம். அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களே, எழுந்து என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இடத்துல இருக்கிறேன், என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னாங்களாம். ஆமென் அல்லேலூயா. திரும்ப ஜெபித்த பிறகு அவங்க மரித்துட்டாங்க உடனே. இது நடந்தது, சரித்திரம் இது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொன்னதான வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 13 இடங்களிலே அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு. நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் இந்த 13 வார்த்தைகளையும் நாம் தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் போதாது. ஒருவேளை நம்ம சுருக்கமாக சில வார்த்தைகளை தியானிப்போம், சில வார்த்தைகளை ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்து ஏதாவது ஒரு நாளிலே நாம் அதை தியானிப்போம். ஏன்னா இந்த பிரசங்க குறிப்புகள் மாத்திரமே 10 பேஜஸ் இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் இப்போ பண்ண நேரம் தாழ மாட்டீங்க. ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு? 7. சரி.
உங்களுக்காக உணவு இருக்குது, அதனால் கவலை இல்லை, அதை சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவர் சொன்னதான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கல்லறைக்கு போயிட்டு அவங்க பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும் பொழுது அங்கே இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு அவர் என்ன சொன்னார் பாருங்க. இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க. இயேசு முதல்ல உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன வார்த்தை வாழ்க. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் வாழ்க என்று வாழ்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் அவர் கடைசியாக போகும்போது என்ன சொன்னார்னா, வாழ்கன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் ஆசீர்வதிச்சுட்டு போனார்னு இருக்கு பைபிளில். அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்தார்னு. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலே நம் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து நம் வாழ்க்கையை வாழ்த்தி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 24:50-51 குறித்து கொள்ளுங்க. அங்கே கடைசியாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், கரங்களை நீட்டி ஆசீர்வதித்தார் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் வாழ்க என்று வாழ்த்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்த்துதல் என்பது உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவமாய் இருக்கிறது. நாம் மற்றவர்களை வாழ்த்துவோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவருடைய வாயிலே வாழ்த்துதல் தான் வரணும். சபிக்கிற வார்த்தை யார் வாயில வரும் அப்படின்னா சாத்தானுடைய வாயில வரும். விழுந்து போன தூதன் நரகத்துக்காக ஆயத்தமாகிறவனுடைய வாழ்க்கையில தான் வார்த்தை, சாபமான வார்த்தை வரும். நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமா போனோன்னு சொல்ற வார்த்தை, அல்லது வார்த்தை சொல்ல மனசுல நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம எல்லாம் சாத்தானுடைய குட்டிங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல சொன்ன வார்த்தை வாழ்க என்று வாழ்த்துகிறார். இன்றைக்கு இந்த அனுபவத்தில் எந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறோம். அந்த இயேசு முதல் சொன்ன வார்த்தை வாழ்க என்று வாழ்த்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்த்தும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எலிசபெத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எலிசபெத் வாழ்க்கையிலே மரியாள் அவளை வாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வாழ்த்துறாங்க. இன்றைக்கு ஒரு பெண் என்று சொல்லும்போது குடும்பத்தில் மாமியார் மருமகளாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒருவரை ஒரு வாழ்த்துகிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது முறுமுறுத்து சபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். எலிசபெத் மரியாள் அங்கே வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். லூக்கா 1:40. இரண்டாவதாக லூக்கா 1:28 வாசிக்கும் பொழுது மரியாளை தேவ தூதர்கள் வாழ்த்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ரெபெக்காள் திருமணமாகல தன்னுடைய கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கையிலே அவளை அவருடைய சகோதரரும் அவருடைய பெற்றோரும் குடும்பமாக அவர்களை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 24:60 வசனத்தில் ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய யோவான் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துதல் செய்தி கொடுக்கிறார். அந்த வாழ்த்துதல் மிக முக்கியமான வாழ்த்துதல். 3 யோவான்ல 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா சொல்லுங்க வாழுகிறது போல எல்லாவற்றிலையும் நீ வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் தேவன் நம்மை வாழ்த்துகிறார். இன்னைக்கு நல்லா இதை கவனிக்கும் பொழுது கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த சகோதரிகள் கண்ணீரோடு வராங்க, கல்லறையை விட்டு அழுகையோடு வருகிறார்கள். அந்த அழுகையோடு கண்ணீரோடு வருகிற அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் வாழ்கன்னு வாழ்த்துகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ கண்ணீரும் கவலையுமா இருக்கலாம். ஆண்டவர் முதலாவது உயிர்த்தெழுந்த வார்த்தை அங்கே நாம் வாசிக்கிறோம், வாழ்க என்று அவர்களை வாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம். உபதேசம் பண்ணுங்க, முடிவு வரிந்த சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். இங்க ஆண்டவர் பேசின வார்த்தை, நீங்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் இரண்டாவதாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம், நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் என்று ஊழியம் செய்யும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மால் முடிந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். நம்ம பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பல இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஊழியம் செய்வது கூட கர்த்தருக்காக நாம் ஒன்றை செய்கிறோம் என்றால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு ஊழியத்தை ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு தீர்மானம் எடுங்க. அதுவும் இந்த நல்ல நாளில், இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளில் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வாருங்க. ஏன்னா நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, நமக்கு பலன் இருக்கும் பொழுது நம்ம செய்யணும். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாமல் உட்கார்ந்துட்டு கிடப்போம். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கண் கெட்ட பிறகு அதுபோல் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஐயோ செய்ய முடியல. ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறத, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்தை கடவுளுக்காக நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு கை கால் இல்லாதவங்க கூட ஊழியம் செய்கிறான், கண்ணு தெரியாதவங்க ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்ப்போம் அந்த வீடியோவில். ஒரு வெளிநாட்டில் அமெரிக்க தேசத்தில் ஒருத்தர் 2 கையும் கிடையாது, காலும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜில் மட்டும் ஒரு ஊழியம் பண்ணலை, நடு ரோட்டில், ஸ்ட்ரீட்டில், நடு ரோட்டில் அவரால் நடக்கிறதுக்கு காலும் கிடையாது, கையும் கிடையாது. அவர் ஆண்டவர் இயேசுவை குறித்து அவர் அறிவிக்கிறாரு. அவ்வளோ அருமையாக சொல்கிறார். அவர் நமக்கு நல்ல கையும் காலையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன ஊழியத்தை நாம் செய்கிறோம்? இன்றைக்கு நம்ம சர்ச்சு கூட ஒருத்தர் வந்தார், கண்ணு தெரியாதவர். அவங்க அருமையாக ஊழியம் செய்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் ஒரு வேலையும் செய்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் முழு நேர ஊழியம் என்றல்ல. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகத்தை, பலத்தை கர்த்தருக்காக நீ செலவிட வேண்டும். ஆண்டவர் இரண்டாவதாக அவர் சொன்ன காரியம், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, நீங்கள் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15 என்ன வாசிக்கிறோம்? பின்பு அவர் அவர்களை நோக்கி, உலகமெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை இது. நல்ல கவனிங்க. ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரோடும் பேசியிருக்கிறார். விதைக்காம அறுவடை செய்ய முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்களேன் கொஞ்சம். விதைக்காம அறுவடை செய்ய முடியுமா? விதைச்சாதான் அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விதைக்காமல் என்று சொல், கர்த்தருடைய வார்த்தையை நீ விதைக்காம ஆத்துமாவை நீ அறுவடை செய்ய முடியாது. ஆத்துமா ஆதாயம் செய்யாம நீ வெறுங்கையா பரலோகத்துக்கு போனா வெட்கப்பட வேண்டும். பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, மாம்ச வைராக்கியத்தில் சில பேர் ஊழியம் செய்யறாங்கன்றார். மாம்ச வைராக்கியத்தில் ஊழியம் செய்யறாங்க. ஆனா அவர் சொல்றார், எப்படியோ பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கிறாங்க, சோத்திரன்றார். அப்படியாவது நம்ம செய்து சொல்லுவோமே. அல்லேலூயா. மாம்ச வைராக்கியத்தில் நானும் செய்வேன் என்று.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும். வெறும் கையில முழம் போட முடியாது. நாம் ஒன்றை செய்யாமல் பலனை எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னதான வார்த்தை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தார், ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தார், அவர்கள் மனம் உடைந்து கடன் பிரச்சனையில் இனி வாழ்க்கையே வாழாமல் இறந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க யோசித்து போய்கொண்டிருக்கும் பொழுது, அவங்க வீட்டில், கிராம பகுதியில் அவங்க வீட்டில் போகும்போது வேலி இருக்கும். அந்த வேலியில் ஒரு கைப்பிரதி பேப்பர் மாட்டிக்கிட்டு இருந்துச்சான். அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்ற அந்த தலைப்பில் இருந்துச்சான். அதை படித்தாங்க. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் செய்கிற ஒரு சின்ன காரியம், கைப்பிரதி ஊழியமாக இருந்தால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நாளில் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அவர்கள் பெரிய அளவில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் கடவுளை பற்றி சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக மலை பிராந்தியங்களிலே, மலை பிரதேசங்களிலே ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஊழியம் செய்கிறவர்களே ஒரு குடும்பம் MBBS படிச்சுட்டு கணவன் மனைவி இருவரும் சின்ன வயசு தான். அவர்கள் கடவுளுக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணித்து எந்த ஒரு ஸ்தாபனமும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. நல்லா கவனிங்க. எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் நம்பி போல, டாக்டருக்கு படிச்சுட்டா நம்மெல்லாம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கிற அந்த நாட்களில் அவர்கள் ஒரு அறியாத ஜனங்கள், ரிமோட்டான ஏரியத்தில், ஒரு மலையில், பஸ் வசதி இல்லாத ஒரு இடத்துல, நம்ம இந்திய தேசத்தில் அவர்கள் போய் அங்கே கணவனும் மனைவியுமாக அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் மக்கள் பேசுகிற மொழி மட்டும் இருக்குது, அதை பேசுகிற டங் மட்டும் இருக்குது, பாஷை மட்டும். ஆனால் அவர்கள் எழுத்து வடிவம் கிடையாது. அவர்கள் அதை கற்றுக்கொண்டு அவர்கள் அதற்கு ஒரு எழுத்து வடிவத்தை கொடுத்து அவர்கள் மொழிபெயர்ப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மருத்துவத்தை படித்துவிட்டு அவர்கள் தியாகத்தோடு அங்கே அவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எப்படி என்ன அப்படின்னு நம்ம கேட்டுமா என்று சொன்னால், இன்றைக்கு நாமெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறோம், சம்பாதிச்சு நம்ம கல்லால் சேர்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யலை. அவர்கள் ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள். அவர்களை சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அவங்க உறவினர்கள். அவர்களுக்கு எல்லா மாதம் வேண்டிய செலவுக்குரிய காசு அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு அனுப்பப்படுகிற அந்த செலவிலையும் மிச்சம் பிடிச்சு அங்குள்ள ஜனங்களுக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கூட சகோதரிகள் எல்லாரும் தங்களுடைய பணத்தினால ஊழியம் செய்தார்கள். ஊழியம் சொன்னால் பெரிய இது மட்டும் கிடையாது, எல்லாமே ஊழியம்தான். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கன்னா அது ஊழியம்தான். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் தான். ஒரு சேர் எடுத்து போடுறதா இருக்கட்டும், அதை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், கதவை அடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய செடியோ அதை நீட்டாக க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஊழியம்தான். கடவுளுக்காக நீங்கள் செய்கிற ஊழியம். ஏன்னா நீங்கள் மனுஷனுக்காக செய்யலை. நல்லா கவனிங்க. யாரும் எந்த ஒரு குடும்பத்திற்காக நீங்கள் செய்யலை. நாம் அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஆண்டவர் இரண்டாவதாக உயிர்த்தெழுந்து அவர் சொன்ன காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவீங்கள், உபதேசம் பண்ணுங்கள், நான் உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாள் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இயேசுவே, ஒமேகாவும் இயேசுவே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இயேசுவே,
கை கொண்டே பூமியின் கடைசி வரை சுவிசேஷம் கூறிடுவோம். புறப்படுவோம் கட்டளை கை கொண்டே பூமியின் கடைசி வரை சுவிசேஷம் கூறிடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இயேசுவே, ஒமேகாவும் இயேசுவே. இவர் அற்புத தேவகுமாரன், நம் இரட்சகர் உயிர்த்தெழுந்தார். இவர் அற்புத தேவகுமாரன், நம் இரட்சகர் உயிர்த்தெழுந்தார். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் இயேசுவே, ஒமேகாவும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் மூன்றாவது இயேசு கடிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது இயேசு என்ன பண்ணாரா சொல்லுங்க? கடிந்து கொள்ளுகிறார். ரெண்டு காரியத்தை சொல்றாரு அங்க, கவனிங்க. அதுல ரெண்டு விஷயத்தை சொல்லி கடிந்து கொள்ளுகிறாரு. ஒன்று அவர்களுடைய அவிசுவாசம், ரெண்டாவது இருதய கடினம். இது ரெண்டும் விசுவாசி வாழ்க்கையில படுக்க போட்டுடும், நம்மளை படுக்க வச்சிடும். அவிசுவாசமும் இருதய கடினம். இருதயத்தில் ஒரு கல் மாதிரி இருதயம். ஆண்டவருக்காக விட்டு கொடுக்காத இருதயம், கடினமான இருதயம். எபிரேயரில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவிசுவாசம் உள்ள அந்த காரியத்தை சொல்றாரு, பொல்லாத இருதயமா மாறுதுன்னு. அவிசுவாசமான பொல்லாத இருதயம் ஒன்றுக்கும் உதவாது. வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கை, ஜாக்கிரதையாயிரு. உனக்குள்ள அந்த பொல்லாத இருதயம் அவிசுவாசமா உன் வாழ்க்கையில வருமானால் உன் இருதயத்தை பொல்லாததா மாத்திடும். ஜாக்கிரதை. ஆண்டவரை விட்டு விலகிடும், விலகி போயிடும். நாம நினைச்சிட்டு இருப்போம் ஆண்டவர் கூட தான் இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. பொல்லாத இருதயத்தை ஆண்டவர் கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசு நல்ல வார்த்தை மட்டும் இல்ல, சில சிச்சையான வார்த்தைகளும் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதே நேரத்தில் 3 கட்டளை வார்த்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார்னு வந்திருக்கிறோம், நல்ல விஷயம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும். இயேசு அங்கே அவர்களை பார்த்து அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தமாக தரிசனமாகிறார். ஆனால் அவருடைய அவிசுவாசத்தையும் இருதய கடினம், இந்த ரெண்டும் விசுவாச வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு காரியம், ஒரு வேலைக்கும் உதவாது. யோவான் 20:27 தோமாவை பார்த்து சொல்றார். வாசிங்க. யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி அவிசுவாசியாயிராதே,
நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டா போதாது, பேர் மட்டும் டைட்டில் இருந்தால் போதாது. உன் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கணும். தோமா இங்கே தான் வந்து மரிச்சாரு. அந்த தோமாக்குள்ள அவிசுவாசம் இருந்துச்சு. நீ அவிசுவாசியா இராத. இயேசுவோடு இருந்த சீஷனுக்கு அந்த நிலைமை இருக்கு. இன்றைக்கு நீங்களால எவ்வளவு ஜாக்கிரதை எபிரேய வாக்கியம் அதான் சொல்றாரு. பொல்லாத இருதயம், அவிசுவாசம் வந்த பொல்லாத இருதயம் இல்ல, பொல்லாத இருதயம் உனக்குள்ள இருக்குமானால் உன் வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறாருங்க, கண்டம் பண்றாரு. சில நேரத்தில் கடிந்து கொள்ளுதலை நாம் வெறுக்கிறோம். நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, கடிந்து கொள்ளுகிறவன் கடிந்து கொண்டும் தன் பிடரியை கடுத்த கடினப்படுத்துறான். பைபிள் சொல்லுது. சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான் இருக்கு. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, ஆனால் வசனம் அதுதான் சொல்லுது. ஆண்டவர் கடிந்து கொள்றார். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை, மூன்றாவது வார்த்தை, அவர்களுடைய அவிசுவாசத்தை, இருதய கடினத்தை பார்க்கிறாரு. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஒண்டை வந்த பிசாசு ஊர் பிசாசை கெடுத்தது என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இன்றைக்கி அப்படி தான். ஒரு பிசாசு வந்து கூடிடுச்சுன்னா அடுத்து நல்லா இருக்க பிசாசையும் அது கெடுத்துடும். அல்லேலூயா, சத்தத்தை காணமே. அல்லேலூயா, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வார்த்தை அதெல்லாம் சொல்லுகிறது, எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் இருதயம் கடினமாயிடுச்சுன்னா எச்சரிக்கையாக இருங்க, பிசாசு உங்களை கொண்டு போயிடுவான். எம்மாவூர் சீஷரை ஆண்டவர் கடிந்து கொண்டார். எம்மாவூர் சீஷரை கடிந்து கொண்டார். மந்த இருதயம் உள்ளவங்களா இருக்கிறீங்களே என்ன? மந்த இருதயம் அப்படின்னா, இருதயம் நல்லா தான் இருக்குது, அதுக்கு மப்பும் மந்தாரமாக தெரியுது. மந்த இருதயம்னா கண்ணு தெரியாமல் இருக்கும் பாரு, அப்படியே பிளாராக இருக்கு பாரு. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பிளாராக ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு ஐயா சொல்லுவார், என்ன எப்படி கண்ணெல்லாம் எப்படி இருக்குதுன்னு, ஏதோ குத்து மதிப்பாக ஓட்டுறேன் வண்டியை. எப்படின்னா நைட்டில் தான் கண் கூசம், ஆனாலும் அப்படியே ஓட்டுறேன். அதுபோல் குத்து மதிப்பாக நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதா? என்னைக்காவது ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:36. பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஒரே குழப்பமான பேச்சு, பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே நடுவில் இயேசு வராரு, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள வராரு. வந்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை தான் அவர் நமக்காக விட்டு போயிருக்கிறாரு, கொடுத்து போயிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சமாதானம். சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதே படகுல புயல் காற்று அடிக்குது, பிரச்சனை, ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அங்கே பார்க்கிறோம், பேதுரு அங்கே இயேசுகிட்ட ஓடி போய் என்ன பண்ணுறான், சொல்கிறான், நாங்கள்லாம் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள்லாம் சாகிறோமே. இன்றைக்கு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரும். பிரச்சனை வந்தாலும் இயேசு அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. தேவ சமாதானம், வசனம் சொல்லுகிற, நம்ம இருதயங்களில் ஆளுகை செய்யணும். தேவ சமாதானம். சூழ்நிலை எப்படி அலைமோதி கொண்டிருந்தாலும் இருதயத்தில் சமாதானம் தேவை. இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டவர் வைத்து போனார், அவர் கொடுத்து போனார். அந்த சமாதானம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொன்னதான் 4வது வார்த்தை சமாதானம் என்று சொன்னார். அதே யோவான் 20:15 அடுத்த வார்த்தை 5வது 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்?
யாரை தேடுகிறாய் என்றார். ஏன் அழுகிறாய்? ஐந்தாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை, ஏன் அழுகிறாய், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவர் சொல்றா, நாங்கள் இயேசுவை எவ்வளவா நேசித்தோம், அவர் வச்சிருந்த இடத்த பாருங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி அவள் அழுகிறார். நம்ம ஏற்கனவே இதை தியானித்து இருக்கிறோம். இயேசுவை அவளுக்கு எப்படி தெரிஞ்சுதான்? தோட்டக்காரர்னு நினச்சிக்கிட்டாலாம். நான் சொன்ன பாரு, பிளேராக கண்ணு பிளேராக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் அப்படி தான் மங்களம் மப்பும் மந்தாரமாக தான் தெரியும். பிளேராக இருந்தால் அவள் கண்ணில் கண்ணீர் இருக்கிறதுனால சரியான பார்வை இல்லை. இன்றைக்கு அழுகை துக்கம் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் உங்கள் தரிசனமானது மங்கலாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் போக வேண்டிய பாதையை தவறி விட்டு விடுவீர்கள். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம யோவான்ல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஏசாயா 60:20 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்றாரு, உங்கள் துக்கம், சொல்லுங்க அங்க என்ன வாசிக்கிறோம்? 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு அப்படின்றார். இயேசு உயிரோடு எழுந்தவர். அவர், ஏன் நீ அழுகிறாய்? அவள் அழுத நோக்கம் இயேசுவை காணவில்லை என்று, அவர் சரீரம் இல்லை என்று அழுகிறார். ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு அவற்றை நேராக பேசும் பொழுது இயேசு தான் அவளால் கண்டுகொள்ள முடியல. அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் தோட்டக்காரன். ஆனால் அவர் கையில் என்ன கடப்பாரை வச்சிருந்தாரா, மம்டி வச்சிருந்தாரான்னு தெரியல. இயேசுவை பார்த்து என்ன சொன்னாலாம்? அவன் தோட்டக்காரர் என்று நினைத்து இயேசுகிட்டே சொல்றா. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், சில வேளைகளில் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டுன்னு இருக்கு பைபிளில். மனுஷர்னு நினைச்சு, இங்க மனுஷன் நினைச்சுக்கிட்டு ஏசப்பா கிட்டே அவன் என்ன பண்றா, பேசுறா. காரணம், அவள் வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கம், அழுகை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ ஏன் அழுகிறாய் என்று அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பேதுரு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உன் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுடு. உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்கிறது, நீ அழுது கொண்டு இருக்கிறையா? இயேசு அழாதேன்னு சொல்றவர் அல்ல, உன்னை விசாரிக்கும்படியாய் வருகிறவர் அவர். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தையானது, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. மகளே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று அங்கே அவளை பார்த்து சொல்லுகிறார். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டே. ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டே, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டே. ஆறாவது வார்த்தை நாம் வாசிக்கிறோம், லூக்கா 24:49 வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். ஆறாவது வார்த்தை, எருசலேமிலே இருங்கள். இப்போ நம்ம கேள்விப்படுறோம், இஸ்ரவேல் தேசம் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. வார் நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமிலே இருங்கள்.
10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அங்கே தரிக்கும்படியாக சொல்றார். இங்கே இருங்க, அப்பதான் பரிசுத்தாவி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பரிசுத்தாவி நம்ம வாழ்க்கையில் அவசியம். தற்கொலையின் ஆவி இன்றைக்கு அநேகரை தற்கொலை செய்து கொள்ள வைக்கிறது. அப்படி ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வாலிப மகள் தற்கொலை செய்து கொள்ள ஆயத்தமாக இருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழைந்து அங்கே அந்த பாஸ்டரோடு பேசும் பொழுது, நான் மரித்து விட போகிறேன். அவர்களுக்கு நல்ல திறமை இருந்துச்சு, தாளந்துகள் கர்த்தர் கொடுத்திருந்தார், 2 மொழிகளை பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த மகளுடைய உள்ளத்தில் ஒரு விசாரம், போராட்டம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடந்துட்டு இருக்கிறது. ஏமாந்து போன ஒரு சூழ்நிலை, ஏமாற்றப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் மரிக்க வேண்டும் என்கிற தவறான ஒரு முடிவை பிசாசு அவர்களை தூண்டி விடுகிறான். ஆண்டவரை அறியாத அந்த பெண் ஜெபித்து கொண்டு போனார்கள். பிறகு தொடர்ந்து அவர்கள் ஒரு 2 வாரம் பொறுத்து மீண்டும் வந்தார்கள். என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு இருந்த ஃப்ரெண்டு, என்னை ஆறுதல் படுத்தின ஃப்ரெண்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் மரிக்க போகிறேன் என்று மீண்டும் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அங்கு இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் கூடுகையில் என்னை இருமா என்று அந்த போதகர் சொல்ல, அவர்கள் அன்று ஆராதனையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆராதனை இடையிலே ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது அவளையும் ஆவியானவர் நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரப்பின பொழுது அவள் அதை நிறுத்த முடியாதபடிக்கு வல்லமையான அபிஷேகம் அவர் உள்ளத்தில் இருந்ததான அந்த தற்கொலையின் எண்ணம், ஆவி அவளை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரிக்க வேண்டும் என்று யோசித்த அவள் மனது இப்பொழுது மாறிவிட்டது. பிறகு அவளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்காக அவர்கள் தன் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். நம்முடைய சபையில் கூட பரிசுத்த ஆவியைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஞானஸ்தான வகுப்பில் நம்முடைய சபையில் கூட ஒரு சகோதரிக்கு ஞானஸ்தான வகுப்பெல்லாம் முடித்து அபிஷேகத்துக்கான வகுப்புகள்லாம் நடத்தி எல்லாம் முடிக்கிற கடைசி கிளாஸ் அபிஷேகம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க ரொம்ப வருத்தத்தோடு போனாங்க. ஆனால் வாஞ்சிச்சு நான் எப்படியாவது எனக்கு கிடைக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் கிடைக்கல. வருத்தத்தோடு அவர்கள் போனார்கள். என்கிட்ட ஜெபம் பண்ணி முடிச்சு எல்லாரையும் அனுப்பிட்டேன். மேலே தான் அங்கே வச்சு ஜெபம் பண்ணும்பொழுது போயிட்ட பிறகு நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. உடனே ஃபோன் வந்த உடனே ஃபோன் எடுத்து அலோன்னு பேசுகிறேன். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அப்போ அடுத்த பக்கத்தில் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. என்னம்மா சொல்லுமான்றேன். யாருன்னா எனக்கு அபிஷேகம் கிடைக்கலையேன்னு வருத்தத்தோடு போன அந்த சகோதரி வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது ஆவியான இறங்கிட்டாரு. அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே போய் வீட்டாண்ட ஸ்டாண்டு போட்டு எனக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டு அந்நிய பாஷையிலே பேசிகிட்டு இருக்காங்க. நிறுத்த முடியல. அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை ஆவியானவர்களுக்கு கொடுத்தார். அந்த சகோதரி மிகுந்த சந்தோஷத்தோட ஆவியானவரின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் நடக்குமானா நடக்கும். அல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து அபிஷேகத்துக்காக நீங்கள் ஜெபியுங்க. உங்களுக்கு உதவி பண்ண நாங்கள் இருக்கிறோம். ஆவியானவர் கர்த்தரிடத்திலையும் கேட்கணும், அவர் உங்களுக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அபிஷேகம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே உப்பு மூட்டை புளி மூட்டை மாதிரி இருக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, நீ மறுபடியும் பிறக்கணும் பொழுது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இன்னைக்கு இதை தவறான உபதேசம் சொல்ல கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, ஆவியானவர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க, நம்ம தண்ணிக்குள்ளே இறங்க ஏச்ச உடனே ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது. இயேசு மேலே இறங்கினாருன்றதை பார்த்துட்டு ஞானத்தான தொட்டியில் இறங்கினாலே ஒரு பெரிய ஸ்தாபனம், ஒரு சபை அப்படி தான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. தப்பான உபதேசம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம நீங்களும் நானும்
பரலோக ராஜ்யத்துக்கு போவது என்பது கூடாத காரியமாக இருக்கு. பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் எருசலேமிலே இருங்கள் என்று சொல்ல காரணம் என்னன்னா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். இது கட்டளை வார்த்தை அவர் கொடுத்தார். ஏழாவதாக யோவான் 20:17 நாம் பார்க்கலாம். என்னை தொடாதே. இதை நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிப்போம், என்ன தொடாதேன்னு சொல்றாரு, இதெல்லாம் ஏதோ சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிற மகனா மகளா நீ இருப்ப அப்படின்னு சொன்னா, வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் தொட அனுமதிக்க கூடாது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டவனே ஹாய் பாய்ன்னு தொடர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வச்சிங்கன்னு சுற்றக்கூடாது. இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிற தகுதி இழந்துடுவேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர் சொல்றாரு, என்னை நீ தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு போகல என்று சொல்லி அவர் சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அவள் இயேசுடைய குரலை ரெகனைஸ் பண்ணிட்ட பிறகு உடனே கிட்டக்க வரா தொடர்றதுக்கு, ரவி அப்படின்னு சொல்லிட்டு. தேவ சித்தம் இல்லாம யாரையும் உன்னை தொட விடக்கூடாது. நல்லா கவனிங்க. ஆண்டவுடைய சித்தம் இல்லாமல் அப்படின்னா சிலர் கேட்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். தேவனுடைய சித்தம்னா உனக்கு திருமணம் ஆயிடுச்சா உன் கணவன் உன்னை தொடலாம், உன் மனைவி உன்னை தொடலாம். அல்லேலூயா. திருமணம் ஆகாமல் கண்டவனையும் தொட விட்டேன்னா நீ கார்பரேஷன் குப்பை வண்டி மாதிரி நாத்தம் தான் இருக்கும், அதில் நல்லது இருக்காது, வேஸ்டேஜ் தான் அதில் இருக்கும், டெபாசிட் ஆகும். இங்கே நாம் கவனிக்கிறோம், அபிஷேகம் பெற்ற பிறகு உன்னை யாரும் தொட நீ அனுமதிக்க கூடாது. எந்த வல்லமையும் நம்மை தொடக்கூடாதபடிக்கு நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அதில் எப்பொழுதும் உறுதியாக நாம் நிற்க வேண்டும். கண்டவங்களையும் தொடறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சில பேர் சும்மா அப்படி தட்டுவாங்க தடவுவாங்க எல்லாம். இப்போ அதை சொல்லி கொடுக்குறாங்க, பேட் டச் குட் டச்னு வேற ஸ்கூல்லையும் சொல்லி தராங்க. தொடாத, தொட விடாத. நீ மற்றவன் தொடறதுக்கு இடம் கொடுத்த அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை எப்படி காப்பாற்றுவாரு? மசாஜ் சென்டருக்கு போகிறான், அது வேற விஷயம். சில பேர் மசாஜ் சென்டருக்கு போயிட்டு தலையையும் உடம்பையும் காட்டிட்டு வரான். காசை கொடுத்துட்டு தொடறதுக்கு. வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டவங்களையும் தொட விடக்கூடாது. அபிஷேகம் பெற்றிருக்கிற நீ கண்டவங்களையும் தொட விட்டுட்டு கர்த்தர் என்னை காப்பாற்றலைன்னு சொல்லக்கூடாது. கடைசியில் கார்பரேஷன் குப்பை தொட்டியாக மாறிட்டேன்னா கஷ்டம், சுத்தம் பண்ண கஷ்டம். எட்டாவது, நான் நிறைய பேசலாம், டைம் இல்லை. எட்டாவது காரியம் யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நோவாவை பேழையில் அடைத்து ஜலம் வற்றின உடனே வெளியே விடுறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே நோவா அவ புறாக்களை, ஏன்னா ஆண்டவர் நல்லா கவனிக்கணும், எல்லாத்தையும் 2 ஒரு ஜோடியை மட்டும் சேர்த்து கொண்டார். ஆனால் புறாவை மட்டும் 7 ஜோடிகளை சேர்க்க சொன்னார். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இதில் ஒரு சத்தியம் இருக்குது, அது நம்ம பேச நேரம் இல்லை. 7 ஜோடிகளை புறாவை உள்ள சேர்த்துக்கொண்டார். மற்ற மிருகங்களை எல்லாத்தையும் 1 ஜோடி மட்டும் போதும், இதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் அடிச்சிட போறேன்னாரு. நோவா வெளியே வந்த பொழுது அவன் பலி செலுத்தியது புறாக்களை பலி செலுத்தினான். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடம் கட்டி புறாக்களை பலி செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவருக்காக ஒன்றை கொடுக்க ஆண்டவர் நம்ம இடத்துல வர்றாரு. ஏதாவது இருக்காப்பான்னு நமக்கு தெரியும். அத்தி மரத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அத்தி மரத்தில் தேடுறாரு ஏதாவது இருக்கான்னு. அது ஒன்றுமே இல்லை, டம்மியாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா பச்சையாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். அவர் கொடுக்க நம்ம இடத்துல என்ன இருக்குது? பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜாவாகும் பொழுது அங்கே நாம் பார்க்கிற ஒரு சம்பவம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7-8 நாம் பார்க்கும் பொழுது அவங்க தேடி போகிறாங்க கழுதையை. அப்போ போய் எல்லாம் அழுத்து போய் நிற்கிற நேரத்தில் அப்போ அங்கே அந்த ஊரில் ஒருத்தர் சொல்கிறான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் போனால் அவர் சொல்லிடுவார் கரெக்டான்னு. அப்போ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம போகலாம். 7ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு இன்னத்தை கொண்டு போய் கொடுப்போம், நம்ம பையில் இருந்த தின்பண்டங்கள்லாம் செலவழிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாம் கூட எப்படின்னா சாப்பாட்டுக்கு நல்லா செலவு பண்ணுறோம், கடவுளுக்கு கொடுக்குற விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணுறோம். அல்லேலூயா. நல்ல சாப்பாட்டுக்கு வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்றோம். அங்கே அதை தான் சொல்கிறான் பாருங்கள், அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் வாங்கி காலி ஆகி போச்சு. தேவனுடைய மனுஷன் கொண்டு போய் கொடுக்க காணிக்கு நம்ம இடத்துல ஒன்றும் இல்லையே, தின்பண்டத்துக்கு செலவு பண்ணிட்டோமே எல்லாத்தையும். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கே செலவு பண்ணிட்டோம். இப்போ அவர்கிட்ட போய் காணிக்கு எப்படி கொடுக்கறது? அப்போ அங்கே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், என்கிட்ட இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நம்ம கொண்டு போய் கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேடி வரும் பொழுது நம்ம இடத்துல புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை என்னை பார்த்து கேட்குறாரு, நாம் என்ன வைத்திருக்கிறோம் அவருக்காக. இன்னொரு இடத்துல நான் பார்க்கும் பொழுது 2 இடத்துல பார்க்குறோம். இங்கே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? இயேசு சாப்பிட போகிறதில்ல. நான் ஆண்டவரை அறியாத பொழுது, நான் பிறந்த என்னுடைய குடும்பத்தின் வழிபாடுகள் முறைகளை எல்லாம் நான் யோசிக்க ஆரம்பித்த பிறகு எல்லாம் ஏமாத்து வேலை. சாமி சாப்பிடுதுன்னு போய் எடுத்துன்னு போய் வைக்கிறான், இவனே துண்ணுறான். ஆமென், அல்லேலூயா. சாமி இது சாமி குத்தம், சாமி சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடணும். எங்கே சாப்பிடுது? அதுக்கப்புறம் அது பிரசாதமாக மாறிடுது, இவன் துண்ணுறான். அதுபோல தான் கவனிங்க, இங்கே ஆண்டவர் அவருக்கு சாப்பிட கேட்கல, ஏழைகளுக்கு நீயும் நானும் கொடுக்கும் பொழுது அது கடவுளுக்கு நாம் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நீயும் நானும் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு அதை தான் சொல்லுகிறார். புசிக்கிறதற்கு எனக்கு ஏதாவது உண்டா என்று சொல்லும் பொழுது, நாம் கஷ்டப்படுகிறவர்களை, ஒன்றுமில்லாதவர்களை, வறுமையில் இருக்கிறவர்களை, நம்ம திருச்சபை மக்களாக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீங்க செஞ்சீங்கன்றார். இந்த சிறியரில் எதை நீங்க செஞ்சீங்களோ அது எனக்கே கொடுத்தீங்கன்றார். இங்க புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லும் பொழுது முதல்ல பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 24:41 அங்க நாம் பார்க்கிறோம், கேட்கிறாரு ஏதாவது இருக்காப்பான்னு. வாசிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், அப்போ இயேசு கேட்குறாரு, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டான்? மறுபடியும் கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, 42 பொரித்த மீனும் தேன் இயேசுக்கு அவங்க கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணார், அதை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறன்னு ரூபகாரப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு இடத்துல அவர் கேட்குறாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது கூட்டம். ஒரு இடத்துல அவர் கேட்குறாரு, சாப்பிடுவதற்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் இன்னும் நம்பலை. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, இயேசு வந்துட்டார் உயிரோடனே. ஆனால் இன்னும் நம்பாமல் இருக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறாரு அவர். இல்லை 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 என்று நாம் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படின்னு சொன்னால் இல்லாமலே போயிடும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு முறை வட இந்தியாவில் நார்த் ஈஸ்டில் ஊழியம் செய்யும்போது ஒரு இடத்துல புத்தர்கள் வழிபடுகிற ஒரு ஸ்தலம் மேலே கட்டியிருந்தாங்க. அங்கே ஃபாரினர்ஸ் அதில் அடிக்கடி அங்கே 10 நாள் 20 நாள் 1 மாதம் இருந்துட்டு போவாங்க. அப்படி போகும் பொழுது அந்த ஃபாரினர்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஒரு குடும்பம் நடந்து தான் போகணும். அதில் அப்படி நானும் போனேன், என்ன தான் நடக்க. அங்கே போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோன்னு போனேன். அதுபோல் சொல்லியிருக்கேன், புத்த பீட்சுகளுக்கு சொல்லியிருக்கேன், லாமாஸ்ன்னு சொல்லுகிற அவங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அதே போல் இந்த வரக்கூடிய இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கிறிஸ்தவங்க. இவங்க போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ நான் இங்கிலீஷில் பேசும்போது நோ என்ற வார்த்தையை 2-3 முறை யூஸ் பண்ணுவேன். டோன்ட் சே நோ அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறான் எனக்கு. இங்கே அதை தான் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் ஏசப்பாக கேட்குறாரு, நம்மகிட்ட தேடி வராரு, ஏதாவது இருக்கான்னா இல்லைன்னு நம்ம சொல்லாதபடி இருக்கு என்று அவருக்காக நாம் ஒன்றை செய்கிற காரியத்தை சொல்கிறாரு. ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நீ நானும் கொடுக்கும் பொழுது அது அவருக்கு நாம் கொடுத்ததாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா. 9வது காரியம், கட்டளையின் வார்த்தை அவர் சொல்லுகிறார். யோவான் 21:6 வசனம். இப்ப என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு? படகுக்கு வலதுபுறமா வலைய போடு, அப்பொழுது உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அப்படியே அவர்கள் என்ன பண்ணாங்க? போட்டு திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். உலகத்திலிருந்து நாம் ஒன்றையும் கொண்டு போவதில்லை. கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தில் நிறைய சம்பாதித்தான், எல்லாத்தையும் சேர்த்தான். கடைசி அவன் மரிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சு ஒன்று மட்டும் சொல்லுவோம், அவன் கையை வெளியே விட்டுட்டு சொன்னான். அது மாத்திரம் இல்லை, 3 காரியங்கள் அலெக்சாண்டர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் செத்துட்ட பிறகு என்னை அடக்கம் பண்ணுவதற்கு தூக்கிட்டு போகிறவங்க டாக்டர்ஸ் தான் என்னை தூக்கணும் அப்படின்னா ஒன்று. 2வதாக, நான் மரித்த பிறகு அந்த பாக்ஸில் ஓட்டை போட்டு என் கையை 2 வெளியில் நீட்டின மாதிரி வைக்கணும்னா 2வதாக அவன் சொன்னது. 3வது அவன் சொன்னான், நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் போகிற வழியிலேயே எல்லாருக்கும் இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். 3 வருஷம் அலெக்சாண்டர் சொன்ன காரியம். ஏன் இதை சொன்ன அப்படி சொன்னால், அவன் மருத்துவர்களால் கூட என்னை காப்பாற்ற முடியவில்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டும். என் மரணம் மருத்துவர் கையில் காப்பாற்றக்கூடாதபடி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தும்படியாக டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களால் காப்பாற்ற முடியல என்று சொல்வதற்காக அவர்கள் என்னை அடக்கம் பண்ண தூக்க வேண்டும் என்ற அவன் கோரிக்கை. 2வதாக, எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், ஒன்றுத்தையும் நான் கொண்டு போகலன்னு காண்பதற்கு வெளியே கையை விட சொன்னான். 3வதாக, அவன் போகிற வழியில் உள்ளவர்களுக்கு அவன் சம்பாதித்ததை எல்லாம் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்ற அவனுடைய எண்ணம். அதை அவர்கள் செய்தார்கள். தங்கத்தையும் மற்ற காரியங்களை போகிற வழியில் நின்று வேடிக்கை பார்க்குற எல்லாருக்கும் அவங்க கொடுத்தாங்க, வாரி இறைத்தார்கள். இன்றைக்கு மனுஷன், நாம் வருகிறோம், ஒன்றையும் நாம் எடுத்துக்கொண்டு போவதில்லை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க? வலதுபுறத்தில் வலையை போடு என்று சொல்லுகிற அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நாம் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற. வலது பாரிசம் என்று சொல்லும் பொழுது ரைட் சைடு நீ போ அப்படின்றாரு. ரைட் சைடில் வலையை போடுன்றாரு. அங்கே கிறிஸ்து வலது பாரிசத்திலே நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். கொலோசியர் 3:1 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே, ஹல்லேலூயா. எல்லாம் தூக்கமா இருக்கா என்னன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கள், தேவாதி தேவனின் பிள்ளைகள் நீங்கள், மேலானவைகளை நாடுங்கள். உள்ளத்திலோ எண்ணத்திலோ தீமையை வெறுத்திடுங்கள். உள்ளத்திலோ எண்ணத்திலோ தீமையை வெறுத்திடுங்கள். இனிமே
யோவான் 21:12. சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ அவர் சாப்பாடு தர்றாரு. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சீஷரெல்லாம் கூப்பிட்றார், வாங்க சாப்பிடுங்க. அவர்களை வெறுமையாக அனுப்பவில்லை. இன்றைக்கு நாம் அவர் கொடுக்கலனாலும் நம்மை அவர் வெறுமையாக விடுறதில்லை. நம்மை அவர் போஷித்து நடத்துகிறவராக இருக்கிறார். சொல்லுவாங்க, மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு. நம்ம இந்த உலகத்தில் படைத்தவர் ஒரு நாளும் நம்மை பிச்சை எடுக்க விடுவதில்லை. தாவீது சொல்வது போல இறந்து திரிவதில்லை. நாம் அவருக்கு கொடுக்கலனாலும், நாம் அவருக்காக ஒன்றை செய்யலைனாலும் நமக்கு அவர் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. 11வது காரியம், யோவான் 21:15. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆண்டவர் 11வது காரியம், எல்லாரை விட என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறார். உயிர்த்தெழுந்த இயேசு, இல்லை ஆண்டவரே, எனக்கு எல்லாம் என் புள்ள தான், எனக்கு எல்லாம் என் வீட்டுக்காரர், எனக்கு எல்லாம் எனக்கு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? அவர் அங்கே எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, இவங்க எல்லார விட என்ன நீ நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார். மனைவி கணவன்கிட்ட கேட்பாங்க, என்னை நேசிக்கிறீங்களாங்க? கணவன் மனைவிகிட்ட கேட்பான். ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி நேசிக்கிறியா நேசிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேசி. ஏன்னா பைபிளில் தான் சொல்லுது, கணவன் மனைவியில் அன்பு கூறணும். ஆனால் அந்த அன்பல்லாத விட அதிகமாக என் மேலே வச்சிருக்கியான்னு கேள்வி தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் எல்லாம் மாயையான உலகத்தில் ஒருத்தர் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ தான் என் உயிர், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறான். 144 நமக்கு தெரியும் ஒரு சட்டம். 143 இப்போ ஒரு கோடு வேர்டு இருக்குது. ஐ லவ் யூன்றதுக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறான். இது தெரியாமல் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, இது போல் பாஸ்டர் என்ன ஒருத்தன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. என்னம்மா அது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அது அர்த்தம் இப்படி பாஸ்டர். இதெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கிட்டு பொய்யான மாயான உலகத்தில் இன்றைக்கு அழியாத அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரத்தில் நீ நான் அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னால் அது அழியாத அன்பாக இருக்கணும். எபேசியர் 6:24 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடு கிருபை உண்டாயிருக்கும். இயேசுவினிடத்தில் அழியாத அன்பு வை. நீ இந்த உலகத்தில் அவனை நேசிக்கிற, அவனை லவ் பண்ணுறான்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிடும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. வாலிப சமுதாயத்தில் எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிடணும், அப்புறம் யாராவது ஒருத்தரை கட்டிக்கின்னு போயிடணும். அழியாத அன்பு அவரிடத்தில் கூறணும். அப்படி நீ அன்பு கூறல அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 16:22 வாசிக்கிறோம், அவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூறலன்னு வச்சுக்கோ, எல்லாரை விட நீ சபிக்கப்பட்டவனா இருப்பேன்னு இருக்கு. நான் சொல்லல, பைபிளில் எழுதியிருக்கு. அந்த வார்த்தை வாசிக்கலாமா? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், ஒருவன் யாரோ XYZ யாரா இருந்தாலும் சரி அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். அவன் கர்த்தர் வர்றாரு, ஜாக்கிரதை. யார்கிட்டயோ நான் அன்பா இருக்கிறேன்னு அன்பை கொட்டிட்டு இருக்கிறிய, அதை எல்லாத்த விட அதிகமாக நீ நான் நேசிக்கும் பொழுது அதற்கு அவர் ஒரு பலனை கொடுக்கிறார். நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள்.
அங்கே வாசிக்கிறோம், பாடினாங்க. பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்துச்சான். உண்மையா அவரை மறுதலியாமல், இயேசுவை மறுதலியாமல் உண்மையாய் பேதுரு மறுதலிச்சான். அவனை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்கிற வாயில சொல்லலனாலும் நான் கிறிஸ்தவன் அல்ல என்பதை உங்கள் நடவடிக்கையிலே, உங்கள் பேச்சுக்களிலே நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று சொன்னார். நீங்க இயேசுவிலே அன்பு கூறாமல் போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது நமக்குள்ள சாபம் வரும். ஆனால் அன்பு கூர்ந்தா உங்கள் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம், வசனம் சொல்லுகிறது, அது வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். தானியேல்ல வாசிக்கும் பொழுது ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார். யாருன்னா ஆத்துமாதாயம் செய்கிறவன். இங்க ஆண்டவர் நீ நேசிக்கிறவனா இந்த உண்மையான அன்பு வைப்பேனா உன் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ சூரியனை போல, வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல உன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். உன் வெளிச்சத்தை தேடி ஜனங்க வருவாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 12வது காரியம், யோவான் 21:18. நீயே உன் அறை கட்டிக்கொண்டு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். முதிர் வயது உள்ளவனாகும் பொழுது முதல்ல நாம் வாசிக்கிறோம், உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு எனக்கு இஷ்டமான இருக்கா? அங்க அப்படித்தானே இருக்கு. உனக்கு இஷ்டமான இருக்கா? வாசிங்க கொஞ்சம். உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். இந்த வார்த்தை 2 விதமாக நாம் வெளிப்பாடுகளை தியானிக்கலாம். ஒன்று, நம்முடைய ஸ்தானத்தை இழந்து ஒரு காலத்தில் கர்த்தருக்காக நாம் ஓடுறோம், கர்த்தருக்காக நாம் செயல்படுறோம், அந்த ஸ்தானத்தின் அந்த வாழ்க்கையை நாம் இழந்து பிரியமில்லாத இடம், ஒன்று நரகம் இல்லை மரணம் வரும் பொழுது நம்ம இன்னொருத்தர் தூக்கின்னு போகிற நிலையில் நாம் மாறி போகிறோம். 2வது தியானம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். ஒரு நாளில் நாம் ஆண்டவருக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் போகிறோம். ஆனால் வளர்ந்து வரும் பொழுது, ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கும் பொழுது அந்த ஆவியானவரை நம்மை நடத்த விட்டு கொடுக்கணும். சீக்கிரமாக நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே போகிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் நம்மளை கட்டி நடத்தணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம நடத்த ஒப்பு கொடுக்கணும். முதிர்ச்சி அடைந்தவர்கள், இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நாம் கடவுளுக்காக ஒன்றை செய்யணும், நாமளே யோசித்து நாமளே செய்வோம். ஆவியானவருடைய ஒரு லீடிங் இல்லாமல் சில விஷயங்களை செய்வோம். ஆனால் நாம் வளர்ந்த பிறகு, வளர்ந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சின்ன பிள்ளைத்தனமாக இருந்ததை நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்றார். நான் பெரிய ஆளை போல யோசிக்கிறேன். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் இன்னும் மெச்சூர் ஆகலை. நம்ம இன்னும் மைனராக இருக்கிறோம். ஆனால் வயசு தான் 7.5 கதை வயசு ஆகிட்டு போகுது. ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருக்க நாம் அவருடைய நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற அந்த காரியத்தை தான் இங்கே நான் வாசிக்கிறோம். உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு வா அப்படின்னா உன் மனதில் ஒரு திட்டம் இருக்கும், ஆனால் அது நிறைவேறாது. ஆவியானவர் உன்னை நடத்தும் பொழுது அது வேறு விதமாய் வித்தியாசமாய் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், அபிஷேகம் பெற்ற பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றார் இங்கே, ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறாங்க. எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது, ஆவியானவரை நடத்தும் பொழுது விட்டு கொடுக்கணும். முரண்டு பிடிக்கக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. முரட்டாட்டம் ஒரு பாவம், பில்லி சூனியத்திற்கு சமம்.
பில்லி சூனியத்தை நம்பி போகிறவர்களுடைய நிலைமெல்லாம் போகும்போது நல்லா தான் இருக்கும், கடைசியில் தான் தெரியும் எல்லாமே. எல்லாம் ஆட்டம் அடங்கி ஓயும் போது அப்போ தெரியும். ஜாக்கிரதை. கடைசியாக 13 மத்தேயு 28:10. பயப்படாதீங்க, கலிலேயாவுக்கு போங்க. இது ஒரு கட்டளை. கலிலேயாவுக்கு போங்க அப்படின்னு சொன்னது ஒரு கட்டளை. மத்தேயு 28:7 நான் வாசிக்கிறோம். தேவதூதன் அதான் சொல்றான், சீசரில் போய் சொல்லுங்க, கலிலேயாவுக்கு போகிறார் அவர், அங்கே பார்ப்பீங்க, அதனால போங்க. அப்போ கலிலேயாவுக்கு போ என்று சொல்லும் பொழுது அங்கே அவரை காண்பீர்கள். இன்றைக்கு இயேசுவை நீங்களாலும் பார்க்கும்படியாக இந்த கலிலேயா என்பது பரலோகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 28:16 வாசிக்கும் பொழுது 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். கலிலேயா என்று சொல்லும் பொழுது ஒரு சுற்று அல்லது அதாவது ஒரு சர்க்கிள் என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிற ஒரு சொல் பதம் தான் கலிலேயா என்ற ஒரு சொல்லுக்கு எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின் பதம். இந்த கலிலேயாவை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 9:1 நாம் வாசிக்கும் பொழுது கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுகிற இடம் மாத்திரமல்ல, இருண்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கிறதான ஒரு இடமாக இருக்கிறது. அது ஒரு அடைக்கல பட்டணமாக அந்த நாட்களில் இருந்த யோசுவா 21:32 வாசிக்கும் பொழுது அது அடைக்கல பட்டணமாக கலிலேயா இருந்தது என்று பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது காதேசை குறித்து, கேதேஸ் என்று அழைக்கப்பட்டிருக்க அந்த இடம், கேதேஸ் என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த பூமி என்று அர்த்தம் படுகிறது. அந்த பரிசுத்த பூமியாக இருக்கிற இடம் அது கலிலேயாவிலே காணப்படுகிறது. அப்போ கலிலேயா என்று சொல்ல பரிசுத்த நகரத்துக்கு நீங்கள் நானும் வந்து சேர வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், அங்கே நீங்கள் போய் இருங்க, அங்கே நீங்கள் தரிக்க வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். யோசுவா 21:32 அதை நாம் வாசிக்கிறோம். அப்படியே நாம் வாசிக்கும் பொழுது அந்த கேதேசை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அது ஒரு மலை தேசத்தில் உயரமான ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உயரமான உன்னதமான ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நீ நானும் போக வேண்டும். யோசுவா 20:7 நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, கலிலேயன் என்று. எப்படி என்று சொன்னால், பேதுரு இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு அவர் இருக்கும் பொழுது பேதுருவை பார்த்து அங்கே இருந்தவர்கள்லாம் சொன்னாங்க, இவனும் கலிலேயனையா இருக்கிறான், இவன் பேச்சு அதே போலதான் இருக்கிறது என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு கலிலேயர் என்று அழைக்கப்பட்டார். கலிலேயர் தான் பரிசுத்தமான ஒரு பூமியாக இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று, உண்டாகும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் 13 காரியங்களை இயேசு சொன்னார். அதை நாம் இந்த வேளையில் அப்படி நினைவு கூறுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்போம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எழுந்து நிற்போம். முதலாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாழ்க என்று அவர் வாழ்த்தினார்.